முருங்கைக்கீரையில் பார்த்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. நிறைய பேருக்கு இது என்னன்னு நிறையவே தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா பாலை விட 4 மடங்கு கால்சியமும் 2 மடங்கு புரோட்டீனும் நிறைஞ்சிருக்கு. ஆரஞ்சு பழத்தை விட 7 மடங்கு வைட்டமின் சி கூட இதில் நிறைய இருக்குங்க. வாழைப்பழத்தில் இருக்கிற சத்துக்கள் கூட இதில் கிடைக்குதுன்னு பார்த்துக்கோங்களேன். 3 மடங்கு வாழைப்பழத்தில் கிடைக்கக்கூடிய விட்டமின் சத்து கூட கிடைக்குது இதில். இதோட நன்மைகள் பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோய்க்கு கூட மருந்தாக இது பயன்படுகிறது. அதிகபட்ச புரதமும் இதில் கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ரத்தம் கிடைக்கும். இப்போ ரத்தம் வந்து அதிகமாகவே அனிமியா நிறைய பேருக்கு இருக்குது. அதில் டெய்லி நம்ம அந்த முருங்கைக்கீரை எடுத்துக்கிட்டிங்கன்னு பார்த்திங்கனாக்கா சீக்கிரமாகவே நமக்கு ரத்தம் அதிகரிக்கும். சளி, இருமல் இது மாதிரி சளி பிரச்சனையை கூட நிறைய டெய்லி எடுத்துக்கிட்டே இருந்தீங்கனாக்கா சீக்கிரமாக குணமாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு நினைவாற்றலை கூட அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பும் இதில் நிறையவே இருக்குது. நம்ம டெய்லி இந்த கீரையை நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம மூளை வளர்ச்சியும் அதிகரிக்கும். நிறைய குழந்தைகள் பார்த்திங்கன்னா நிறைய ஊட்டச்சத்து இதில் கிடைக்கும். பெரியவங்க நிறைய பேர் எடை குறைக்கிறதுக்கு, தொப்பையை குறைக்கிறதுக்கு கூட நிறைய ட்ரை பண்ணுவாங்க. நம்ம அது சாப்பிட்லாமா இது சாப்பிட்லாமான்னு கூட யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கனாக்கா இதில் வந்து டெய்லியும் எம்டி ஸ்டொமக்கில் முருங்கைப்பொடி யூஸ் பண்ணி முருங்கைப்பொடியை செஞ்சு வச்சுக்கிட்டு வீட்டில் அதை நம்ம டெய்லியும் வார்ம் வாட்டரில் டெய்லியும் வெறும் வயிற்றுல நம்ம குடிச்சு வந்திங்கனாக்கா தேவையில்லாத கொழுப்பு, ஃபேட்டு எல்லாமே வெளியாகி கெட்ட நீரெல்லாம் வெளியாகிடும். பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை கோளாறு, ஆண்மையின்மை எல்லாமே இந்த முருங்கைக்கீரையை சரி செஞ்சுருங்க. இனி இந்த முருங்கைக்கீரையை நம்ம விட்டுருவோமா? தேங்க்யூ நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ தகவலுக்கு பெல் ஐக்கானை கிளிக்